வெயிட்டான ரோல் மாரி இருக்கும். ஏன்னா, ஒரு பொண்ண வந்து இதுவரையும் நம்ப தமிழ் சினிமால வந்து லூஸ் ஹீரோயினியா தான் காட்டியிருக்காங்க. இந்த படத்துல வந்து அந்த பொண்ணுக்குன்னு ஒரு கேரக்டர் குடுத்துருக்காங்க. 3 படம் பார்த்தீங்கன்னா தனுஷ்து அதோட நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, உண்மையிலே அருமையாக இருக்கு. மலரும் நினைவுகள் நிறையா வரும். சூப்பராக இருக்கு படம் வந்து ஆவரேஜ் தாண்டி ஓகே அப்படின்னு சொல்லலாம், நாட் பேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ ஜீவன் தான் அந்த பொண்ணு வச்சு போயிட்டுருக்கோம். 96 வந்து ஃபுல்லாகவே ராம் சப்ஜெக்டாக போயிட்டுருக்கோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வச்சு அப்படியே கதை போயிட்டுருக்கும், ப்ளே ஆகிட்டுருக்கும். நண்பா வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்டா? சுமார் தான் ஜவ்வு மாதிரி இழுக்கிறானுங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு? நடிப்பெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாருக்குமே நடிப்பெல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. படம் ஜவ்வாக இழுக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ஸ்கூல் லவ், செகண்ட் ஹாஃப் வளான்னு பேசியே அறுத்து எடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக போதா? இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் போகுது. மியூசிக் நல்லா பார்க்கலாம். காற்று நிறையா இருந்தால் அதோட பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 ரூபாய்க்கு ஒர்த்து. ஆக்டிங் நல்லா இருந்தது, அதனால் வித்லவ் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த படத்துக்கான ரிவ்யூ வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு வரியில் அந்த படத்துக்கான ஃபுல் ரிவ்யூ சொல்லிடுறேன். படம் வந்து ஆவரேஜ் தாண்டி ஓகே அப்படின்னு சொல்லலாம், நாட் பேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து படத்தோடைய ரிவ்யூக்குள்ளே போனோன்னா ஃபஸ்ட் நான் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மைனஸ் பாயிண்ட் சொல்லிடுறேன். இதில் ப்ளஸும் இருக்குது, மைனஸ் அப்படின்றது இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோடைய டைரக்டர் அபிஷன் ஜீவந்த். அவரோட பேர் எனக்கு சரியாக உச்சரிப்பு வரல, இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஜீவந்த் வந்து இந்த படத்தில் டெபியூட் ஹீரோவாக வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. ரெண்டாவது இந்த படத்துடைய ஹீரோயின் அனஸ்வரா, அவங்க மலையாள ஆக்டர், அவங்களும் வந்து இந்த படத்துக்கு நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பேக் போன் கூட அவங்க தான். ஏன்னா அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப துருதுருவாக கொஞ்சம் ரகடான கேர்ள் மாதிரி ஸ்கூல் போர்ஷனில் வந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் வந்து இந்த படத்தோடைய டேரக்டர் மதன். அவர் டெபியூட் மூவியா இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது மூவிஸ் எடுத்திருக்காரான்னு எனக்கு சரியாக விவரம் தெரியல. படம் வந்து அந்த வகையில் நல்லாயிருக்கு. இது யூடியூப் தானே? ஓகே. ஏன்னா என் பொண்ணாட்டி டிவியை பார்த்துட்டு இருப்பா, நான் அதில் பார்த்து நான் மாட்டிக்குவேன். நல்லா இருக்கு, உண்மையிலே அருமையாக இருக்குது. மலரும் நினைவுகள் நிறையா வரும். சூப்பராக இருக்குது படம். 90s கிட்ஸ் தான், நானும் 90s தான், அதனால தான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். என் பொண்ணு நினச்சா தான் இருக்கு, நான் அவ்வளோ போய் சமாளிச்சுக்கிறேன். லவ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான், வல்கர்லாம் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆனால் யங்கர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னும் ஹீரோ மட்டும் இன்னும் கொஞ்சம் நிறையா கற்றுக்கணும். ஏன்னா ஆக்டராக மாறுறப்ப இன்னும் கொஞ்சம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் சில இடத்துல பார்க்குற மாதிரி தான் இருக்குது நம்ம படம் பார்க்குறப்ப. ஆனால் இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, எல்லாரும் ஒவ்வொரு ஒன்லைன் சொல்லுவாங்க. பட் எனக்கு இந்த படத்தோட ஒன்லைன் வந்து நம்ம ஆட்டோகிராஃபில் சேரன் வந்து எல்லார் வீட்டுக்கும் போய் பத்திரிக்கை கொடுத்துருவான்னு அவங்க லவர் சொன்னனால போய் எல்லார் வீட்லேயும் பத்திரிக்கை கொடுப்பார். அந்த மாதிரி இதில் ஒன்று அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து பேசிக்குவாங்க, 2 பேரும் பேசிக்குவாங்க. அந்த 2 பேரும் பேசிக்கிறப்ப வந்து இருந்துக்கிட்டு 2 பேருமே லவ் சொல்லாமல் வந்திருப்பாங்க. அந்த ஹீரோயின் லவ்வும் சொல்லாமல் வந்திருப்பாங்க. அதை சொன்னால் எப்போ இருக்கும், அதுதான் இந்த படத்தோட கதை. படம் நீங்கள் பார்க்கலாம், எல்லோரும் உட்காந்து பார்க்கலாமா? லவ் ஸ்டோரியே இருக்குது, பார்க்கலாம். லவர்ஸ் எல்லாம் மெயினாக பார்க்கலாம். வித் லவ் படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும், 90s கிட்டுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த ஸ்கூல் லைஃப் அது வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும். அதன் அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். ஸ்க்ரீன் பிளேவும் சரி, எடிட்டிங் சரி, மியூசிக்கும் சரி. மியூசிக் வந்து யுவன் நினைக்கிறேன், ஏன்னா முன்னாடி ஃப்ரேம்லேயே யுவன் வரதுனால யுவன் சங்கர் ராஜா நினச்சிட்டேன். மியூசிக் நல்லா இருந்துச்சு, மாண்டேஜ் சாங் தான் எல்லாமே. கதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிவேல் சொல்லுற மாதிரி மனசு உறுத்திட்டே இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான். அந்த உறுத்துறது வந்து லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சா, அந்த தப்பை அவங்க திருத்திக்கிட்டாங்களா, எதுவாக இருந்தாலும் பார்ட்னர் வந்து சப்போர்ட் பண்ணுமாங்கல்ல, அந்த மாதிரி தான் படம் போயிட்டுருக்கோம். படம் நல்லாவும் இருக்குது. நல்லா இருக்கு படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. அவர் புதுமுகம் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்கா, அப்படி ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். லவ் டுடே டைப்பில், அந்த டைப்பில் இல்லை, ஜானர் வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. மியூசிக்கும் வந்து இந்த படத்துக்கான ஆப்டை வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. புதுசு அப்படின்றது மார்க்கெட்டிங் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. பட்டு புதுசு அப்படின்றது வந்து இந்த படத்தில் இல்லை. ஆல்ரெடி நம்ம இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு சில மூவிஸ் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தனுஷ் அவர்கள் நடித்த 3 அந்த மூவி ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் பிரதீப் ரங்கராஜன், கண்டிப்பாக பிரதீப் ரங்கராஜனை பற்றி ஞாபகம் வராமல் இந்த படம் நம்ம பார்க்க முடியாது. காரணம் ஏன்னா பிரதீப் ரங்கராஜனுக்குன்னு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஒரு துருதுருவான ஒரு இளைஞன் மாதிரியும் 2K கிட்ஸுக்கு ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியும் சில ஸ்லாங்கில், சில மாடுலேஷனில், குறிப்பாக ஒரு மிமிக்ரி மாதிரி ஒரு லேடிஸ் வாய்ஸில் அந்த மாதிரி பேசுவார். அதெல்லாம் இவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய
ப்ரொமோஷன்ஸ்லேயும் மார்க்கெட்டிங்லேயும் சில கேள்வி கூட கேட்டிருக்காங்க ஹீரோ கிட்ட. பிரதீப் ரங்கராஜனுக்கு நீங்கள் வந்து போட்டியா அப்படின்றது ஏன் கேட்டாங்க அப்படின்றது அப்போ புரியல, படம் பார்க்கும்போது தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா பிரதீப் ரங்கராஜன் அவருடைய பேர் சொல்லாமல் இந்த படத்தை வந்து கம்பேரிசமாக சொல்ல முடியாது. ரீசன் ஏன்னா படம் பார்த்துட்டு இருக்கும்போதே அவருக்கு என்ன ஃபார்முலா இருக்கோ அந்த ஃபார்முலாவில் தான் இவர் வந்து ட்ராவல் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரி. 3 படம் பார்த்தீங்கன்னா தனுஷ்து அதோட நல்லா இருக்குது. உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சா ஸ்கூல் லைஃப்லாம்? எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது, நல்லா இருக்குது படம். நம்ம லைஃப்பில் ஒரு நடக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான். ஃபேமிலினா எல்லோரும் பார்க்கலாம். இந்த மாதிரி படம்லாம் கொடுத்தா தான் ஜனங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி இந்த ஆக்ஷனு இந்த மாதிரி பொண்ணுங்க பார்த்து தப்பாக பேசுகிற மாதிரி எல்லாம் படம் போட்டாங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி படம் கொடுத்தா தான் ஒரு ஃபேமிலிக்கு என்டர்மெண்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நல்லா சூப்பர். ஃபஸ்ட்டு லீவ் சூப்பர். இல்லை அந்த பொண்ணு தான் பிரித்து மேய்ஞ்சிடுச்சு. அந்த பொண்ணு மலையாளத்திலே செம்மையாக பின்னோம். இப்போ தமிழில் இருக்கிறனால ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணை சுற்றி தான் கதை போயிட்டுருக்கு. நம்ம ஜீவனை சுற்றி போயிட்டுருக்காது, பொண்ணை சுற்றி தான் அதிகமாக போகும். ஏன்னா அவங்களுக்கு தான் வெயிட்டான ரோல் மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணை வந்து இதுவரையும் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து லூஸ் ஹீரோயிங்க தான் காட்டியிருக்கேன் இதுவரையுமே. இந்த படத்தில் வந்து அந்த பொண்ணுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு தான் வந்து எல்லாத்தையுமே மாற்றும். வந்து நான் தான் லவ் பண்ணுற பையனுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜில்லுன்னு ஒரு காதலில் வந்து ஜோதிகா ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்க்கலாம் ஒரு தடவை. எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். கான்ட்ரவர்சி அப்படிலாம் எதுவுமே இல்லை. லவ்வபிள் சப்ஜெக்ட் அப்படி தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஸ்கூல் லவ் தான் ஃபுல்லாகவே 90s கிட்டு தான் கரெக்டாக செட். அவர் வந்து அந்த 90s கிட்டில் இருப்பார். அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அந்த 99 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஜூனியர் சீனியர் தானே, அந்த ரேஞ்சு தான். நமக்கு 96 அதுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விஜய் சேதுபதி வச்சு போயிட்டுருக்கோம். ஜீவன் தான் அந்த பொண்ணு வச்சு போயிட்டுருக்கோம். 96 வந்து ஃபுல்லாகவே ராம் சப்ஜெக்டாக போயிட்டுருக்கோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வச்சு அப்படியே கதை போயிட்டுருக்கும், ப்ளே ஆகிட்டுருக்கும். பார்க்கலாம். எனக்கு வந்து அந்த ஸ்கூல் லவ் வந்து எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நானும் ஸ்கூல் படிக்கிறப்ப சொல்லலை, ஒன் சைடாகவே போயிடுச்சு. அது இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு அந்த ஃபீல் தான் இருக்குது. ஏதோ ஒய்ஃப் பார்த்தானே சேர்ப்பில் அடிப்பாங்க, அவ்வளோதான். இல்லை 90 கிட்ஸ் தான் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஈஸியாக அவங்க தான் கனெக்ட் ஆவாங்க. இப்போ 2K கிட்ஸ்லாம் வந்து லிவிங் டுகெதர் அந்த மாதிரிலாம் போயிட்டாங்க. அது மாதிரி இல்லை இப்போ இந்த படத்தில் அந்த அளவுக்குலாம் இல்லை. லிவிங் டுகெதர் இல்லை இப்போ நடக்கிற மாதிரி தான். ஆனால் அந்த ஹீரோ வந்து 90 கிட்ஸ் மாதிரி காட்டுறாங்க. ஒரு 2 வயசு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணுமோ அதான் படம் ஃபுல்லாகவே இருக்குது. இதோட டேரக்ஷன் வந்து நாட் பேட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்து புது அட்டெம்ப்ட் அப்படின்றது வந்து எதுவும் பண்ணலை. யாராவது ஏதாவது சொன்னாங்க இது வந்து ஏற்கனவே பார்க்காத மூவி மாதிரி இருக்குது, ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டிங்கில் ஏதாவது சொன்னாலும், ஆனால் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபீல் குட் மூவி அப்படின்றது நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகலை. ஏன்னா ஃபீல் குட் மூவி அப்படின்னு வரும்போது இங்கே வந்து நம்மளுக்கு 96, 3 அப்புறம் சில ஹீரோஸ்க்குலாம் நிறையா படங்கள்லாம் இருக்கும், விண்டேஜ் மூவிஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பர்சனல் லைஃபோட வந்து கனெக்ட் ஆகும். இந்த படத்தில் என்ன கதைனா, ஸ்கூல் லைஃப்பில் லவ் போர்ஷன் அப்படின்றது இருக்கும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அப்படின்றது. ஹீரோக்கு தனியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வரும், ஹீரோயினுக்கு தனியாக ஃப்ளாஷ்பேக் சீன் வரும். அவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில், இவங்க 10th அவங்க +2 அப்படின்ற மாதிரி படிப்பாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க படத்தில். அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து சில மைனஸ் இருக்குது. என்ன மைனஸ்னால், இவங்களோட பெரிய மைனஸ் ஏற்கனவே எடுத்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் வந்து இந்த படத்தோடைய மைனஸ் நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு இருக்கும்போது சில பேர்லாம் வந்து சலிப்பு தட்டி தூங்குற மாதிரியும் இல்லை ரீல்ஸ் பார்க்குற மாதிரியும் தான் கொஞ்சம் கேப்ஸ்லாம் இருக்குது. படத்தில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் அப்படின்றது இல்லை. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி டைம் எடுத்து ட்ராவல் பண்ணி வேற ஒரு இந்த படத்துக்கு ஹீரோ ஜீவனுக்கு அவருக்கு என்ன வருமோ என்ன வராதோ அந்த ஒரு ஃபார்முலாவில் வந்து ட்ராவல் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியான சொல்லிக்கலாம். லவ் சீன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். பட் ஆனால் எமோட் பண்ணுற இடத்துல தான் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஒரு சீன் வந்து நம்ம அழுவலான்னு நம்ம ட்ரை பண்ணுவோம், அந்த சீனில் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிடணும் ஒரு கேரக்டரோட. நம்ம 96 வந்து விஜய் சேதுபதியோட கனெக்ட் ஆனது வந்து ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டோம். அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நம்ம ஒரு டேரக்டர்லாம் யோசிக்கிறது அதுக்கு ஒரு அந்த எமோட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் இந்த படத்தில் இல்லை. அவர் ஒரு இடத்துல உட்காந்து அழுந்துட்டுருக்காரு, அடுத்த உடனே வந்து ஒரு டயலாக் போட்டு அந்த சீனை காமெடி ஆக்கிக்கிறாங்க. அதனால் அந்த ஃபீலை டக்குன்னு புரிஞ்சிக்க முடியல. ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் அப்படின்றது. ஹீரோ வந்து அடிக்கடி ஹீரோயினோட கெமிஸ்ட்ரிலேருந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிட்டே இருப்பார். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கொஞ்சம் கிரிஞ்ச் பூமர் அப்படின்ற மாதிரி பழைய கதைகள்
ஹீரோயின் அந்த ஃப்ரேம்குள்ளே வந்து ஹீரோ வந்து செட் ஆகாத மாதிரியே தான் நான் நிறைய இடத்துல வந்து ஃபீல் ஆகும். தேவையில்லாமல் சில எமோஷ்னல்ஸ்லாம் வந்து திணிச்ச மாதிரி தான் இருக்குது. அப்பாவோட எமோஷ்னல், அப்புறம் வந்து ஹீரோயினுக்கான எமோஷனல் அப்படின்றது கொஞ்சம் வந்து திணிச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த படம் என்னுடைய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு ஒரு நான் 7 அப்படின்றது தருவேன். ரிவ்யூக்கு பட்சத்தில் அதுக்கு அடுத்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, அந்த படத்தில் வந்து நான் பெருசாக மைனஸாக வந்து பார்க்கல. ஏன்னா இந்த ஹீரோ வந்து டெபியூட் மூவி இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு 4-5 மூவிஸ் போனது பிறகு தன்னை மெச்சூர்டாக ஆக்கிக்கலாம். சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எப்படி இருந்தது? சாங்ஸ் வந்து ஓகே, இந்த கதைக்கு வந்து ஓகேவாக இருக்குது. ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமாக போகலை. ஏன்னா ரொம்ப சாங்ஸ் அப்படின்றது போகணுன்னா கொஞ்சம் டான்ஸ் ஆடணும், இல்லை ரொமான்டிக் சீன்ஸ் அந்த மாதிரி, இல்லை லவ் போர்ஷன் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ரொம்ப இவங்க வந்து ஹை பிச் அப்படின்றது போல் கொஞ்சம் நார்மலாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து இவங்க வந்து போட்டி போட்டிருக்காங்க, நல்லா தெரியுது. பிரதீப் ரங்கராஜன் கூடயும் அவங்க ஜோடி இது வரைக்கும் அவர் எந்தெந்த ஜோடிக்குள்ளே சேர்ந்துருக்காரோ, குறிப்பாக வந்து மமிதா பைஜ் அவங்களும் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வருவாங்க. டியூட் படத்தில் அவங்க துருதுருவாக நடிச்சிருப்பாங்க. இந்த ஹீரோயினும் வந்து அதை டச் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் அப்படின்னா ஹீரோயின் ரோல் தான் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். அவங்க ரோல் வந்து ரொம்ப துருதுருவாக கொஞ்சம் லைட்டாக ஸ்கூல் பொசிஷனில் கொஞ்சம் ரகடாக வந்து நடிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும். பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. நம்ம இந்த அளவுக்கு கூட ஒர்க் அவுட் ஆகல. நமக்கு இப்போ டியூட் அளவு கூட ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா டியூட் 2 பேர்த்துக்குமே சூப்பராக கனெக்ட் ஆயிரும். ஏன்னா 2 பேரும் அவங்கவுங்க நடிப்பை காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து அந்த பொண்ணு மட்டும் நான் சூப்பராக நடிச்சிருக்கனால இவர் கொஞ்சம் கம்மியாக தெரிகிறாரு. ஏன்னா நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து அவரோட நடிப்பை பார்த்து நம்ம வியந்து போனோம். ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் அந்த ஸ்பேஸ் இல்லை. இந்த ஹீரோவுக்கு என்ன வருமோ அதை மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். கேமியோ நம்ம சசிகுமார் வராரு. அவர் அது சும்மா அன்வான்டாக திணிச்ச மாதிரி தான் இருக்குது. வேறு ஏதாவது பண்ணுவான்னு நினச்சேன். சாப்பிட்டியாப்பா, இந்தாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் அவருக்கும். நான் அந்த ஸ்பேஸ் வந்து படம் ஃபுல்லாக அப்படி தாங்குது. இது மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் தான்.